ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை ரவை, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு வரமிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, அப்புறம் இஞ்சி துருவல் கொஞ்சம். இப்போது இந்த ரவா உப்புமாவுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கோம், அதனால் கடலைப்பருப்பு சேர்க்கும் போதே வந்து அந்த உருட்டு உளுந்தையும் ஆட் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து உடச்சி உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த உடச்சி உளுந்து போட்டுக்கலாம். அப்போ தான் யூனிஃபார்மாக ப்ரௌன் ஆகும். இப்போது நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கூட வெங்காயம், மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அந்த துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்துகிட்டா போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம கோதுமை ரவை எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கலாம், இல்லாட்டி கட்டி ஃபார்ம் ஆயிரும்.
ரவை கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு வேண்டி ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வைக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கோதுமை உப்புமா வந்து ரெடி. இப்போது நம்ம கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.